Hi students, welcome to KC Botany. So நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Bio Botany and Pure Science Botany students நிறைய பேர் வந்து interior 1 marks வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நிறைய டைம் சொல்கிறோம், ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஏன்னா தேடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் பாட்னி அண்டு பயோ பாட்னி, ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டு பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆன்சர்ஸாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் மினிமம் 30லேருந்து 40 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைன் பை லைனாக என்னென்ன கொஷின்ஸ் வருமோ அதை வந்து எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோசஸ் சாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கலாம். அவர்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே க்ரீனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸு. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னாலும் உங்களுடைய விருப்பம், அல்லது கொஷின்ஸாக படித்து ஆன்சர்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்குறதுனாலும் உங்களுடைய விருப்பம். சரிங்களா, உங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போயாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பிடிஎஃப் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. சரிங்களா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா லெசனுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான கொஷின்ஸ், கூற்று காரணம் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நேமிங் வச்சு கொஷின்ஸாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதலாக இயற்பியல் சடுதி மாற்றத்தை கண்டறிந்தவர். ஸோ நேமில் வச்சு கொஷின்ஸ் வரும் நமக்கு. சரிங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸும் இயர் வச்சு கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷின் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஈவன் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இல்லை, நம்மளுடைய போர்டு சிலபஸில் எந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் இந்த கொஷின்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இன்டீரியராக ஏன்னா 30லேருந்து 40 அளவுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 1 மார்க்ஸில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரிங்களா, எல்லா டாப்பிக்குமே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் அந்த 2 மார்க்ஸு முக்கியமான டயக்ராம் கொஷின்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இது வந்து 7th லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஸோ இது வந்து பாருங்கள், 7th லெசனில் கிட்டத்தட்ட 36 1 மார்க்ஸ் அளவு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மீடியமே யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பியூர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மீடியமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டாபிக் எல்லாமே சேம் தான். ஸோ 8th லெசனுக்கு வந்து 39 இருக்குது. ஸோ 9th லெசனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47 1 மார்க்ஸ் இருக்குது. ஃபைனலாக 10th லெசனு. ஸோ இது எல்லாமே 47 1 மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே பாருங்கள், ரெண்டு மீடியமே யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக படிங்க. அடுத்த வீடியோவில் பயோசுவாலஜி நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.